வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான காந்தங்கள் தொடர்பாக படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப காந்தங்கள்ல நாங்க கடைசியாக எங்களுடைய வகுப்பில காந்தங்களினுடைய முனை முனைவுகள் பற்றி படிச்சிருந்தோம். காந்த புலம் அப்படி இருக்கும், காந்தத்தில இருக்கிற முனைகளை எப்படி இனங்காணுவது. 2 முனைவுகள் இருக்கும். என்னென்னது? வடமுனைவு மற்றும் தென்முனைவு ஆகிய 2 முனைவுகளையும் எப்படி நாங்கள் இனங்காணுறதுன்னு சொல்லி சில பரிசோதனைகள் எல்லாம் சின்ன சின்ன பிராக்டிகல்ஸ்ல ஒரு 5 பிராக்டிகல்ஸ் பார்த்தோம். அதுல என்னது எல்லாம் சிம்பிளாக எப்படி ஒரு காந்தத்தை வச்சு இன்னொரு காந்தத்தின் முனையை கண்டுபிடிக்கலாம், அல்லது திசை காட்டிய வச்சு காந்தத்தின் முனைவுகளை கண்டுபிடிக்கலாம். இப்படியாக நாங்க காந்தத்தின் முனைவை கண்டுபிடிச்சு கொண்டிருந்தோம். அந்த முனைவுகள்லையும் இப்ப எங்களுக்கு வடமுனைவு இன்னொரு வடமுனைவோட அருகாக கொண்டு வரப்பட்ட போது அது என்ன செய்தது? தள்ளியது. வடமுனைவு இன்னொரு வடமுனைவை தள்ளியது. தென்முனைவு மற்றைய தென்முனைவோட அருகாக கொண்டு செல்லப்பட்ட போது தள்ளியது. அப்போ ஒரே மாதிரியான முனைவுகள் என்ன செய்து? இதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்? ஒரே மாதிரியான முனைவுகளை நாங்க ஒத்த முனைவுகள் சொல்லுவோம். அந்த ஒத்த முனைவுகள் ஒன்றை ஒன்று தள்ளும். ஒத்த முனைவுகள் ஒன்றை ஒன்று தள்ளும். அது வடக்கு இன்னொரு வடமுனைவோடையோ அல்லது தெற்கு மற்றைய தெற்கு முனையோடையோ இருக்கலாம். சரியா? அதே போல ஒவ்வாத முனைவுகள் என்று நாங்க கதைக்கிறது ஒரு வடமுனைவோட இன்னும் ஒரு தென்முனைவு அல்லது தென்முனைவோட மற்றும் ஒரு வடமுனைவு. இப்படியாக அந்த முனைவுகள் மாறி இருந்தா அதை நாங்க ஒவ்வாத முனைவுகள் என்று சொல்றோம். அப்படி இருக்கும்போது அவை கவரும். ஒவ்வாத முனைவுகளை அருகருகாக கொண்டு செல்லும் பொழுது அது கவருவதை இனங்காண முடியும். இந்த கவருகின்ற பிரதேசம், கவரக்கூடிய பிரதேசம், இப்போ உங்களோட பாட புத்தகத்தில இந்த முனைவுகளினுடைய கவர்ச்சி விசை எப்படி இருக்கும் என்றது தெளிவாக போடப்பட்டிருக்கு. சரியா? இந்த காந்தங்கள்ல ஒரே மாதிரியான முனைவுகளை நாங்க கிட்ட கிட்ட வச்சிருக்கோம். அதை நாங்க ஒத்த முனைவுகள் என்று அழைக்கிறோம். இந்த ஒத்த முனைவுகள் அருகருகாக இருக்கேக்குள்ள அந்த காந்த விசை கோடுகளும் ஒன்றை ஒன்று தள்ளுவது போல அமையும். அந்த விசை தள்ளுவதை எங்களால ஃபீல் பண்ண இயலும், ஆனா அதை தள்ளுறத பார்க்க இல்லாம இருக்கும். ஆனா நாங்க இந்த காந்தத்தை சூழ இரும்பு தூளை கொட்டி அவதானிச்சா அந்த காந்த புலம் இப்படி தள்ளுறதை இந்த படத்துல அழகாக பார்க்க முடியும். தள்ளுவது போல காணப்படும். அதுவே ஒவ்வாத முனைவுகள் அருகருகாக இருக்கும் பொழுது பாருங்க, அது இந்த படத்திலேயே அது கவருவது போல காட்டப்பட்டிருக்கு. சரியா? ஒன்றை ஒன்று இழுக்கும். ரைட். அடுத்ததாக நாங்க பார்த்தது திசை காட்டி பற்றியது. திசை காட்டியை முதலாக கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். அவர்கள் ஒரு சிறிய வகையான ஒரு சட்டக்காந்த மாதிரி ஒன்று பயன்படுத்தி அதை அல்லது காந்தமாக்கப்பட்ட ஊசியோ தற்காலிகமாக சில பொருட்கள் மீது காந்தத்தன்மையை உருவாக்க முடியும். அவற்றை நாங்க தற்காலிகமான காந்தங்கள் சொல்லுவோம். பின்னுக்கு நாங்க படிக்க இருக்கிறோம் தற்காலிகமான காந்தங்கள், நிலையான காந்தங்கள் தொடர்பாக. அப்ப ஒரு ஊசிய கூட நாங்கள் காந்தமாக மாற்ற முடியும். சரியா? அப்ப இந்த திசை காட்டியில இருக்கிற முள்ளு
ஒரு சிறிய சட்ட காந்தம் போன்றது என்று சொல்லப்படும். காந்தங்கள் தான் எப்போதும் ஓய்வாக அதை சுயாதீனமாக விடைக்கல. அதாவது இந்த நடுவில் இருக்கிற முள்ளு சுழலக்கூடியதாக அந்த காந்தம் இருக்கு. அப்ப அது தானாகவே சுழன்று அதனுடைய வட முனைவை நோக்கி திரும்பி இருக்கு. ஆகவே நாங்க எந்த இடத்துல நின்றாலும் அந்த இடத்துல நிற்கும் பொழுது வடக்கு எந்த பக்கமாக இருக்கிறது என்கின்ற திசையை அது காட்டும். சரியா? அப்ப அந்த முள்ளு வடமுனைவை காட்டி திரும்புறதுனால எங்களால இலகுவாக வடக்கு திசையை அறிந்து கொள்ள முடியும். அப்ப வடக்கு திசை தெரிந்தால் ஏனைய திசைகள் அனைத்தையும் கண்டறிவது சுலபமான. வடக்குக்கு நேர கீழே தெற்கு இருக்கும் என்பதை எங்களால கண்டறிய முடியும். சரிதானே? ரைட். அப்ப நாங்க திசை காட்டி தொடர்பாக பார்த்துட்டோம். இந்த திசை காட்டியை யாரு பயன்படுத்துவாங்க? செயற்பாடுதான் பிள்ளைகள் பாடசாலையில ஆய்வுக்கூடத்துல நீங்கள் செய்து பார்க்க முடியும். ஒரு தையல் ஊசி கொஞ்சம் பெரிய தையல் ஊசியாக இருந்தால் நல்ல முறையில் நீங்க அதை ஊசிய கையால பிடிச்சு அதை சட்ட காந்தத்துல தேய்ச்சுத்தான் அதை காந்தமாக்க வேணும். சரியா? அப்ப கொஞ்சம் பெரிய ஊசியா இருக்க வேணும். ஒரு பெரிய தையல் ஊசி, தக்கை, சின்ன கத்தி ஒன்று, சட்ட காந்தம். சட்ட காந்தம் என்றா தெரியும் தானே பிள்ளைகள்? பெட்டியாக இருக்கிற ஒரு நெட்டு காந்தம். நீர் நிரப்பப்பட்ட வாயகன்ற பிளாஸ்டிக் பாத்திரம் உண்டு. அதாவது தண்ணி விடப்பட்டிருக்கிற பாத்திரம். சிறிதளவு சிவப்பு நிற சாயம். செய்முறைய பாருங்க, இதை எப்படி செய்யறது. இப்ப எங்களுக்கு ஒரு திசை காட்டியை அமைக்க வேண்டுமாக இருந்தால் நடுவில் இருக்கிற அந்த முள்ளு தான், அதாவது அந்த காந்தமாக்கப்பட்ட முள் தான் அங்க பிரதானமானது. அப்ப நீங்க ஒரு சட்ட காந்தத்தை உருவாக்க வேணுமாக இருந்தால் முதல்ல அந்த முள்ள உருவாக்க வேணும். சட்ட காந்தமாக தொழிற்படக்கூடிய அந்த முள்ள நீங்க எப்படி உருவாக்கலாம்? இந்த தையல் ஊசியை பாத்தீங்கன்னா சட்ட காந்தத்தை பயன்படுத்தி தொடுகை மூலம் அதுக்கு மேல மேல நீங்க திரும்ப திரும்ப தொட்டு கொண்டே இருக்கீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கல அந்த சட்ட காந்தத்தினால அந்த ஊசி தற்காலிகமாக கொஞ்ச நேரத்துக்கு காந்தமாக மாறும். சரியா? அதன் பிறகு அந்த தக்கையினுடைய மெல்லிய துண்டு, தக்கை என்று சொல்றது பிள்ளைகள் ஆய்வு கூடங்கள்ல இருக்கு. மரத்தக்கைகள் இருக்கும். அது நீரில மிதக்கும். அதுல ஈஸியாக அந்த ஊசியால நாங்க குத்தி ஒரு முள்ளு மாதிரி அந்த அந்த ஊசிய தக்கையில உள்ளுக்கு செலுத்தினீங்கன்னா அது அதனூடாக செல்லும். பாருங்க, இதுல படத்துல காட்டப்பட்ட இந்த தக்கை. சரி, இது மரத்தக்கை. இதுக்குள்ள நாங்க குத்தினா அது உள்ளுக்கால போகும். சரி, இலேசானது, நீரில் மிதக்க கூடியது. இப்ப சட்ட காந்தத்தை வச்சு எப்படி அதை நாங்க காந்தமாக மாற்றுவதுன்னு சொல்லி சொன்னா இப்படிதான் பாருங்க. இத நாங்க ஊசிய கீழே வச்சுட்டு சட்ட காந்தத்தை மேல வச்சு ஒரே இப்படி இப்படி இழுக்கிறது. சரி, இப்ப நாங்க இப்படி இப்படி இழுக்கல, அது இந்த காந்தத்துக்கு ஊசிக்கு மேலால நாங்க தொடுகையோட செய்ய வேண்டும். ஊசிக்கு மேலால திரும்ப திரும்ப நாங்கள் உறைஞ்சி 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 விட்டீங்கன்னா அது இந்த ஊசி கொஞ்சம் காந்தமாயிரும். அந்த ஊசிய கொண்டு இந்த தக்கையில நாங்க குத்தி விடுவோம். தக்கை. சரியா? தக்கையில குத்தினால் அது என்ன செய்யும்? நீரில விட்டா மிதக்கும். அப்ப நீர் சுயாதீனமாக என்ன செஞ்சு கொண்டிருக்கும்? அசைஞ்சு கொண்டிருக்கும்.
அப்ப அசையக்குள்ள இந்த காந்தம் ஊசி வந்து எப்படி இருக்கு இப்ப காந்தமாக இருக்கு. அப்ப இந்த காந்தம் என்ன செய்யும்டா அது வடக்கு திசையை நோக்கி அது திரும்பும். ஊசிதானே பிள்ளைகள், அது வடக்கு திசையை நோக்கி திரும்பி ஓய்வாக நிற்கும். ஆகவே இது ஒரு எளிய திசை காட்டி. பாருங்க, இது ஒரு எளிய திசை காட்டி என்று சொல்லு. சரியா, புவி வடக்குக்கு திரும்பும் ஊசி முனைய சிவப்பு நிறத்தால காட்டு. இப்ப எங்களுக்கு மேல் பக்கமாக இருக்கிற இந்த தலைதான் புவி வடக்குக்கு திரும்ப போதண்டா, இதை நாங்க ரெட் கலரால காட்டி விட்டா இதுதான் வடக்கு என்று சொல்ல முடியும். சரியா, ரைட். அப்ப இதுல வந்து நாங்க இது வந்து என்ன பார்த்த நாங்க இந்த காந்தங்களை இனங்க முனைவுகளை இனங்காண்றதுக்காக செய்த மாதிரி இந்த நீருக்குள்ள அந்த ஊசியை நாங்கள் காந்தமாக்கிட்டு விட்டு பார்க்கிறோம். சரியா, ரைட். இதை நாங்க ஒரு எளிய திசை காட்டி என்று சொல்ல முடியும். எளிய திசை காட்டி. சரியா, இந்த எளிய திசை காட்டிகளை யார் பயன்படுத்தினார்கள் பாருங்க. இல்ல பாருங்க, காந்த புலத்தில் வைக்கப்பட்ட திசை காட்டி ஒன்றின் திசை எப்போதும் காந்த புலத்தின் வழியே காணப்படும். இதனால் காந்த புலத்தை கண்டறிவதற்காக திசை காட்டி பயன்படுத்தப்படும். சரி, இப்ப காந்த புலத்தை நாங்க கண்டறியறதுக்கு திசை காட்டி அவசியமானது. அப்ப யாருக்கு இது தேவைன்னா, திசையை அறிவதற்கு யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவை பயன்படுத்தும். இப்ப உதாரணமாக பாருங்க, ஒரு கப்பல் கடல்ல பயணிக்க போகுது. இப்ப தரையில என்று சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். சரி, வடக்கு பக்கமா போவோம், யாழ்ப்பாணம் வரும், தெற்கு பக்கமாக வருவோம், வவுனியா வரும். அப்படி எங்களுக்கு இந்த திசைகள்ல வந்து சரி, நாங்கள் கப்பல்ல போய்கொண்டு இருக்கேன் பிள்ளைகள். கப்பல்ல கடல்ல இருக்கும் பொழுது எங்களால திசையை கணிக்க இயலாது. ஏன்? கடல்ல இருக்கிற எல்லா பக்கத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க நீர் மட்டும்தான் உங்களால அவதானிக்க இயலும். தண்ணி மட்டும்தான் அவர்கள் வெளிக்கிட்ட இடத்தில இருந்து இன்னொரு நாட்டுக்கு சரியாக போய் சேரும். எப்படி கரெக்டா போய் சேருவினா, ம் அப்ப அவர்களுக்கு அவங்க போற இடத்தை காட்டுறதுக்கு ஒரு திசை காட்டி வேணும். அப்ப கப்பல்ல மாலுமிகளால அந்த திசை காட்டியை பயன்படுத்தித்தான் தாங்கள் எந்த திசையில போறோம் என்றத கண்டுபிடிப்பேன். சரியாவில்லை? அப்ப எங்க போக வேணுமோ அந்த கப்பல் அதனுடைய திசையை சரியாக கண்டுபிடிச்சாதான் சரியா போய் சேரும். இல்லாட்டி கடல்ல எல்லா இடமும் தண்ணியா இருக்கிறதுனால அது திசைய திசை தெரியாம நடுக்கடல்லையே சிக்கிக்கொள்ள கூடும். சரி, அப்ப ஒன்று இந்த திசை காட்டி யாருக்கு மிக அவசியமாக இருக்குமெண்டா கப்பலில் பயணிப்பவர்களுக்கு மாலுமிகளுக்கு அது அவசியமானது. திசை காட்டி கட்டாயம் இருக்க வேணும். அதை பார்த்துதான்
அவர்கள் கடல் மார்க்கத்தை கண்டுபிடிப்பார்கள். சரி, வேற யாருக்கு இது தேவைப்படும்? சரியா, திசை காட்டி. அப்ப கப்பல்ல போகைக்கு எங்களுக்கு என்ன சொல்லுங்க? அப்ப ரோட்டு இல்ல, கடலுக்குள்ள ரோட்டு இருக்கா? இல்ல, தனி பிள்ளைகளப்பா எங்களுக்கு அங்க இருக்கேக்கு திசை தெரியாது. வேற யாருக்கு இப்படி திசை தெரியாமல் இருக்கும்? விமானத்தில பயணம் செய்பவர். அப்ப ஒரு பிளைட்ல போற ஆளுக்கு வானத்துல ரோட்டு போட்டிருக்க? இல்ல. அப்ப வானத்துல ரோட்டு இல்ல. அப்ப அந்தரத்துல போய்கொண்டிருக்கீர்கள். போற பாதையில எந்த இடத்துல எந்த நாடு இருக்குன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப அவர்களுக்கும் திசை தெரிஞ்சாதான் அந்த திசையில இந்த நாடு இருக்குன்றத கண்டுபிடிக்கலாம். ஆகவே எங்களுக்கு விமானத்துல பயணம் செய்ய விமானியால அந்த காந்தப்புலத்தினுடைய திசை திசை காட்டிகளின் மூலம் கண்டறியப்படும். அதுல இருந்துதான் விமானங்கள் அந்த நாடுகளை கரெக்டா போய் சேருது. அப்ப கப்பல்ல பயணிக்கிற ஆட்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திசை காட்டி அவசியமானதாக இருக்கிறதோ அதே போல விமானத்தில பயணம் செய்பவர்களுக்கு திசை காட்டி அவசியமானது. சரியா? அப்ப ரெண்டு பேருக்கும் போற பாதை தெரியாதுன்றதுனால திசைய வச்சுக்கொண்டு அப்ப அவர்களுக்கு அவசியமா. சில பேர் காடுகளுக்கு போவின மலை ஏறுபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சில வேளை காட்டுக்குள்ள திசை தெரியாமல் தொலைந்து போகக்கூடும். சில காடுகளுக்கு பிள்ளைகள் சூரியன் வெளிச்சம் கூட கீழே வந்து படாத அந்த அளவுக்கு மரங்கள் நிறைந்ததாக இருக்கும். இப்ப அந்த காட்டுக்குள்ள எல்லாம் போய் தொலைந்து போபவர்கள் எப்படி அந்த காட்டை விட்டு வெளியே வருவது? எந்த திசையில நடக்க வேணும்? அது தெரிஞ்சா தான் வெளியில் அந்த காட்டை விட்டு வெளியே வர முடியும். அப்ப அவர்கள் கட்டாயம் திசை காட்டியை பயன்படுத்துவார்கள். சரியா? இத மாதிரி சில அவசியமான தேவைகளுக்காக நாங்க அதை பயன்படுத்தி கொள்ளும். சரியா? ரைட். அடுத்ததாக திசை காட்டி ஒன்றை பயன்படுத்தி காந்தப்புலத்தினுடைய திசையை அறிந்து கொள்வதற்காக 6.8ல ஈடுபடலாம். இப்ப எங்களுக்கு திசை காட்டிய எப்படி அமைக்கிறது என்பது தெரியும். ஒரு ஊசிய ஒரு தையல் ஊசிய சட்டக்காந்தத்தினால உறைஞ்சி போட்டு தக்கையில துளையிட்டு அதை ஒரு தண்ணியில மிதக்க விட்டா அதுதான் திசை காட்டி. எளிமையான ஒரு திசை காட்டி. சரியா? அந்த திசை காட்டிய பயன்படுத்தி காந்த புலம். சரியா? காந்த புலம்னா அது கவரக்கூடிய ஆற்றல் இருக்கிற அந்த பிரதேசம் எப்படி கண்டுபிடிக்கிறது? காந்த புலம் எப்படி இருக்கு என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு செயற்பாடு. சரியா? பாருங்க, வெள்ளை கடதாசியின் மீது சட்ட காந்தத்தை வைக்க. சரியா? சட்ட காந்தம் என்றா தெரியும் தானே பிள்ளைகள்? நீட்டா இருக்கிற காந்தம். இதுதான் சட்ட காந்தம் என்று சொல்லும். சரியா? இது ஒரு சட்ட காந்தம். நீட்டா இருக்கும் பெட்டியாக இது சட்ட காந்தம். பென்சில் மூலம் அதன் புற உருவை கடதாசில வரையும். இப்ப கடதாசில வரைய சொன்னா இது ஒரு ஒயிட் சீட் எடுக்கப்பட்டிருக்குது. அதுல நடுவில் இந்த சட்ட காந்தமானது வைக்கப்பட்ட பிறகு இந்த காந்தத்தை புற உருவம்னா வெளியில இருக்கிற அந்த உருவத்தை வரைஞ்சு வைக்கிறது. அப்ப காந்தத்தின் வெளிப்புற இதை மட்டும் நாங்க வரைஞ்சு வச்சிருக்கோம். சரியா? அடுத்தது காந்தத்தின் வடக்கு மற்றும் தெற்கு முனைவுகளை கடதாசியில் குறிக்க. வடக்கு முனைவு என்றால் எது? எண் என்று குறிக்கப்பட்டு இருக்கின்றான் வடமுனைவு. இதுவே தென் முனைவு என்றால் எஸ் என குறிப்பிடப்பட்டிருப்பது தென் முனைவு. அப்ப இது தென் முனைவாக இருக்கிறது, அது வடமுனைவாக இருக்குது. சரியா? அப்ப இத நாங்க
உம் கடதாசியில எது வடக்கு எது தெற்குன்னு குறிச்சு கொள்ளட்ட. அடுத்ததாக பல திசை காட்டிகளை பாருங்க, திசை காட்டிகளை வைத்து அதன் ஊசியின் அமைப்பு திசை காட்டிய இதுல வடமுனைவு கிட்ட வச்சா இப்படி நேரா இருக்கிறத பார்க்கலாம். ஏது இப்படி நேரா இருக்கு, எண்ணுக்கு நேர, அதாவது இந்த ஊசின்ற வடக்கு இதுன்ற வடக்கோட நேரா நிக்கும். அதனாலதான் நேரா காட்டப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த ஊசி நேராக இருக்கு. Right? அடுத்ததாக நீங்க கொஞ்சம் சரிச்சு மூளைக்கு கொண்டு போயிருக்க அந்த ஊசி வடமுனைவு இருக்கிற மாதிரி திரும்பும். முதல்ல இப்படி இருந்தது, இப்ப இப்படி திரும்புது, வடக்கு முனைவை நோக்கி திரும்புது. சரியா? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா திரும்பாது. எண் இருக்கிறது, இது வரைக்கும் எண் எண் முனைவா தான் நாங்க வச்சிருக்கிறோம் செயல். இதுதான் இதாலதான் எஸ்க்கு வரும். சரி, அப்ப இது எண்ணுக்கு இதுலதான் எண் முனைவு. அப்ப எண் முனைவை நோக்கித்தான் அது திரும்பும். சரியா? இதுல ரெண்டுக்கு நடுவுல வந்தோன்னு திரும்ப நேராகும். திரும்ப அது மற்ற பக்கமா எஸ் முனைவு பக்கம் வந்து மற்ற ஊசியின் மற்ற பக்கம் எஸ் முனைவை நோக்கி வரும். சரியா? இதுல வரைக்கும் திருப்பவும் நேராக நிக்கும். ரைட்? அப்ப பாக்குறோம் இந்த திசை காட்டிகளை வச்சுக்கொண்டு அதன் முனைவுகளை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்ப ஏற்கனவே வெச்ச சட்ட காந்தத்துல எது வடக்கு எது தெற்குன்னு எங்களுக்கு தெரியும். அதுல நாங்க குறிச்சு வச்சுட்டு என்னையும் மெசையும் குறிச்சு வச்சுட்டு திசை காட்டிய வச்சு வச்சு எது வடக்கு பக்கம் எது தெற்கு பக்கத்தை காட்டுது என்பதை இலகுவாக அறிய முடியும். சரியா? அப்ப இது ஒரு செயற்பாடு. திசை காட்டில எப்படி திசைய காட்டுதுன்றத பாக்குறது. சரியா? அப்ப ஒரு சட்ட காந்தத்தை சுற்றி வெவ்வேறு இடங்கள்ல நாங்க அந்த திசை காட்டிய வைக்க அது திரும்புறது தான் சொல்றோம் என்னது, காந்தப்புலம். இது காந்தப்புலம் இதுவரைக்கும் இருக்கு பிள்ளை. சட்ட காந்தத்துல இருந்து தள்ளி இவ்வளவு தூரம் வரைக்கும் அதனுடைய காந்தப்புலம் இருக்கிறது. சரியா? ரைட். அடுத்தது காந்தப்புலம்ன்றது பிள்ளைகள் காந்தம் கவரக்கூடிய அந்த விசை காணப்படுகின்ற பிரதேசம். சரியா? அடுத்தது நிலையான காந்தம் ஒன்றில் காந்த விசை கோடுகள் காந்தத்தின் வட முனைவில் இருந்து தென் முனைவு வரை பரவி இருக்கும். நிலையான காந்தம் என்று சொல்றது பிள்ளைகள் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். நிலையான காந்தம் என்று சொல்றது அதனுடைய காந்தத்தன்மை எப்போதும் இருக்கும். அப்ப தற்காலிகமான ஒரு காந்தம் என்பது சிறிது நேரத்திற்கு அல்லது உங்களுக்கு தேவையான போது மாத்திரம் அதை காந்தமாக்குவது. இப்ப உதாரணமாக நாங்க என்ன செய்வோம், ஒரு ஊசிய வந்து சட்ட காந்தத்தால உடைஞ்சி அதை ஒரு தற்காலிகமான காந்தமாக்குவோம். அது எங்களுடைய தேவைக்காக ஒரு சிறிய திசை காட்டி ஒன்றை அமைக்க வேண்டியதற்காக அதை நாங்க செய்திருக்கிறோம். அது தற்காலிகமான காந்தம். அப்ப ஒரு நிலையான காந்தம் என்று அழைக்கப்படுவது இப்ப எங்களுக்கு இந்த சட்ட காந்தம் மாதிரி. இந்த சட்ட காந்தத்தை ஒரு நிலையான காந்தம் என்று எடுத்துக்கொள்ளும். இங்க எப்பவுமே காந்தத்தினுடைய இயல்பு இருக்கும். இப்ப இன்றைக்கு இந்த சட்ட காந்தத்துல காந்த இயல்பு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிருமான்னு கேட்டா இல்ல, அதுக்கு இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும். ஆனா ஒரு தற்காலிகமான காந்தத்துல இப்ப தற்காலிகமானதுன்னு சொன்னா இப்ப நாங்க அந்த ஒரு ஊசியில சட்ட காந்தத்தை வச்சு எடுத்த அந்த தற்காலிக காந்தம் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். காலம சிலவில் அதை காந்தமாக்கிட்டு பின்னேறம் பார்த்தாலே அதுல காந்த இயல்பு இருக்காது. அப்ப அது வந்து தற்காலிகமான காந்தம். சரியா? அப்ப நிலையான காந்தம் ஒன்றின் காந்த விசை கோடுகள். இப்ப காந்த விசை கோடுகள் எப்படி இருக்கும், அது நாங்க பார்ப்போம். காந்தத்துல காந்த விசை கோடுகளை எப்படி கீறி கீறி காட்டுறது, அம்புக்குறி எப்படி போட வேணும், அதெல்லாம் பார்க்க
சரி, அந்த காந்த விசை கோடுகள் பிள்ளைகள் இப்ப நாங்க பார்த்தோம் தானே இறுதியாக வகுப்புல இரும்பு தூள் பரவி இருக்கேக்க அதோட வடிவம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கோடுகிறதான் பிள்ளைகள் காந்த விசை கோடு பார்க்க போறோம். அடுத்தது நாங்க அந்த படங்கள் வரைஞ்சு பார்க்க வேணும். காந்தத்தினுடைய வடமுனைவில் இருந்து தென் முனைவு வரை பரவி இருக்கும். சரியா? அப்ப காந்த விசை கோடுகள் எப்படி இருக்கும்? வடமுனைவிலிருந்து தென் முனைவு வரை பரவி இருக்கும். எனவே காந்தப்புலத்தின் திசையாக கருதப்படக்கூடியது வடமுனைவிலிருந்து தென் முனைவு வரையான திசையாக கருதப்படும். அப்ப காந்தப்புலத்தின் திசை வடக்கில இருந்து தென் முனைவு வரை. சரியா? ரைட். பாருங்க, இந்த காந்த விசை கூட எப்படி கீறி காட்டுறது. அப்ப இது ஒரு சட்ட காந்தம். நடுவில் இருக்கிறது என்னது? ஒரு சட்ட காந்தம். பாருங்க, பெட்டியா கீறுறது. இது ஒரு சட்ட காந்தம் சொல்லும். இது ஒரு சட்ட காந்தம். இதுக்கு N என்பது வடமுனைவு, S என்பது தென்முனைவு, சவுத். இந்த சட்ட காந்தத்துல காந்த விசை கோடு எப்படி இருக்கும்ன்றத திரிக்காட்ட வேணும். சரியா? அப்ப நீங்கள் ஆஹ் நாங்க வினாவுக்கு எழுதைக்குள்ள பார்த்து கொள்ளுவேன். இப்ப நீங்க இத வடிவா பார்த்து. அப்ப இதுல வடமுனைவில இருந்து ஆரம்பிக்கின்ற கோடுகள் வெளியில போற மாதிரி இருக்க வேணும். பாருங்க, அம்புக்குறியானது வெளிநோக்கி வார மாதிரி இருக்கும். சரியா? அம்புக்குறியானது பாருங்க, அந்த அம்புக்குறியினுடைய தலையானது வெளிநோக்கி இருக்கு. சரியா? வெளியில போற மாதிரி இருக்கு இந்த அம்புக்குறி. வெளியில போகுது. பெண்ணில இருந்து வெடிக்கிற கதிர் எல்லாத்தையும் வெளியில போற மாதிரி கிரோணும். பாருங்க, இதுல இருந்து இஞ்சால பக்கம் வார கதிர்களும் எல்லாமே அம்புக்குறி வெளியில போற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இதுல வர்ற எல்லாமே அப்படித்தான். எஸ்ஸுக்கு அவை வந்து சேருவனவாக கீற வேணும். எண்ணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அது எஸ்ஸுக்கு வரைக்கும் அம்புக்குறி உள்ள வார மாதிரி வரைய வேணும். நீங்க படம் கீரைக்கையும் தெளிவாக பார்த்து கீற வேணும். முதல் அம்புக்குறி வெளியில போக வேணும் எண்ணில இருந்து. அது பிறகு எஸ்ஸை வந்தடைய வேண்டும். சரியா? அப்ப இதுதான் காந்த காந்த விசை கோடு என்று சொல்லு. இதுதான் பிள்ளைகள் ஒரு காந்த விசை கோடு. காந்த காந்தத்தின் விசை இதுவரைக்கும் இருக்கும் பிள்ளை. இப்ப நாங்க சட்ட காந்தத்துக்கு மேல இரும்பு தூளை கொட்டி பார்த்தா இதே வடிவம் தெரியும். சரியா? இப்ப நாங்க மேல பார்த்திருந்தோம். இதே வடிவம் இரும்பு தூளை கொட்டேக்குள்ள அது இப்படித்தான் பரவும் இரும்பு தூள். அப்ப எங்களுக்கு அந்த விசை தெரியாது, காந்த விசை கோடும் தெரியாது. ஆனா உண்மையாகவே அதனுடைய வடிவம் எப்படி வரும்? எண்ணில இருந்து வெளியே போற மாதிரியான காந்த விசை கோடுகள் அப்படியே எஸ்ஐ அடையும். எண்ணிலிருந்து எஸ்ஐ அடைவது போல காட்டப்படும். சரியா? ரைட். அடுத்ததாக புவிக்காந்தம். இப்ப நாங்க பாக்குறோம் பிள்ளைகள். அப்ப இப்போ நாங்க இருக்கிறது பூமியில திசை காட்டிய பயன்படுத்திக்குள்ள அது சுயாதீனமாக அசைந்து எங்களுக்கு வடக்கு திசைய காட்டி கொடுக்குது. அப்படி என்றால் இந்த பூமியில காந்தம் இருக்கிறதா? பூமியில காந்தம் இருக்கிறதா? அந்த காந்தத்தை எப்படி சொல்லுவோம்? சரியா? அப்ப எங்களுக்கு புவியில இருக்கக்கூடிய அந்த காந்தத்தை நாங்கள் புவிக்காந்தம் சரியா என்று சொல்லுவோம். புவிக்காந்தம். அந்த புவிக்காந்த புலத்தின் திசையை அறியறதுக்கு நாங்க ஒரு செயற்பாடு பார்ப்போம்.
இப்ப சில பேர் சொல்லுவினம் பிள்ளைகள் நீங்க உங்க வீட்டுல வயசானாக்கள் இருந்தா சொல்லுவினம் வடக்கு பக்கமாக தலை வச்சு படுக்காத அப்படின்னு சொல்லுவதை அதிகம் கேட்டிருப்பீங்க. இப்ப அதற்கான காரணம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது பிள்ளைல வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்காதன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதை பற்றி தெரியாது. இது பெருசுகள் இப்படித்தான் சொல்லுவேன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்ப வடக்கு பக்கமாக எங்களுக்கு அத சொல்றது காந்த வடக்கு. அப்ப எங்களுடைய காந்த வடக்கை நோக்கி நாங்க படுக்க கூடாது. சரியா? அப்ப எங்களுடைய ஈர்ப்பு சக்தி கூடவாக இருக்கிறதுனாலதான் அந்த பக்கமாக நாங்கள் படுக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். வடக்கு புறமாக தலை இருக்கிற மாதிரி படுக்க கூடாது. சரி, இப்ப நாங்க இந்த புவியில இருக்கிற காந்தத்தின் நிலை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். சரியா? பாருங்க, பூமிக்கு புவிக்கு அண்மையில காணப்படுகின்ற காந்த புலத்தை தான் நாங்கள் புவி காந்தம் என்று சொல்லுவோம். பூமிக்கு அண்மையில இருக்கக்கூடிய காந்தம். இப்ப எங்களுக்கு இந்த காந்த புலத்தின் கோடு தெரியும் தானே பிள்ளைகளை எப்படி வரைகிறது? எண்ணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ்ஸுக்கு வார மாதிரி இருக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த நாங்க வாழற பூமிக்கு நடுவுல ஒரு சட்ட காந்தம் இருக்குது என்று வச்சா, பூமிக்கு நடுவில தான் அந்த சட்ட காந்தம் நல்ல பெரிய அளவுல ஒரு சட்ட காந்தம் வலிமையான காந்தம் இருக்குதுன்னு வைங்களேன். அப்படி வச்சிருமெண்டா அதுல இருந்து வரக்கூடிய காந்த விசை கோடுகளை ஞாபகம் வச்சு எழுதி கொள்ள முடியும். சரி, அப்ப எங்களுக்கு பாருங்க, இதுல நாங்க கீரைக்குள்ள என்ன செய்வோம்? சட்ட காந்தத்தின் எஸ்ஸும் எண்ணும் தெளிவாக போடப்பட்டிருக்கு. நான் என்ன சொன்ன, நான் எண்ணில இருந்து ஸ்டார்ட் பண்ற கதிர்கள் வெளியே போற மாதிரி வரையப்பட வேணும். அப்ப அம்புக்குறி எண்ணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியில வர வேணும். அந்த ஸ்டார்ட் பண்ணி வெளியே வாரது அப்படியே பிள்ளைகள் எங்க போய் சேரும்? எஸ்ஸை போய் சேரும். எஸ்ஸ போய் சேர்ற மாதிரி இருக்க வேணும். அம்புக்குறியானது எஸ்ஸை நோக்கி உட்புறமாக வருவதாக நாங்க வரைஞ்சு காட்ட வேணும். இது புவி காந்த புலம். சரியா? அப்ப காந்த விசை கோடுகளை வரைய தெரிஞ்சாதான் புவி காந்தம் எப்படி இருக்கு என்பதை பார்க்க முடியும். சரியா? புவியின் உள்ளக அகணியின் அதிக வெப்பம் காரணமாக, பாருங்க, அதிக வெப்பம் காரணமாக, அப்ப பூமியின் உள் அகணியில ஏன் அதிக வெப்பம்? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு எரிமலை வெடிப்பு நடக்க பூமிக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய அந்த வெப்பமான பாறை குழம்புதான் மெக்மான்னு சொல்லுவோம். அது எரிமலையாக வெடிச்சு வழிந்தோடக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த அளவு வெப்பம் இந்த பூமிக்கு உட்புறம் இருக்கிறது. பூமிக்கு உள்ள சரியான ஹீட்டா இருக்கும். அது எங்களுக்கு வெளியில பேச தெரியாது, ஆனா உள்ளுக்கு சரியான ஹீட்டா இருக்கு. அப்ப உள்ளுக்கு என்ன இருக்கிறதுண்டா? உலோகங்கள். உலோகங்கள் தான் உள்ளுக்குள்ள உருகி போய் இருக்கும். இப்ப இரும்பெல்லாம் உருகின நிலையில இருக்கு. அப்ப இரும்பு எந்த அளவு வெப்பத்தை கொடுத்தா உருகும் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப அது இரும்பு மட்டுமில்ல, வேற வேற உலோகங்கள் சேர்ந்து உருகி போய் அங்க இருக்கு. அதாவது திரவ நிலையில பாருங்க, ஒரு உம் இது வடிக்கைக்குள்ள எரிமலை வடிக்கைக்கு அதுல இருந்து திரவ நிலையில தான் வழிஞ்சு வரும் மேக்மா. அப்ப அது அவ்வளவு ஹீட்டில உருகி போய் வருது. சரியா? அப்ப அந்த உலோக ஓட்டங்கள் பூமியினுடைய அச்சு பற்றி இயங்குது. அப்ப பூமிக்கு அச்சு இருக்கிறது. சரியா? பூமியின் அச்சு. இப்ப உங்களுக்கு சில பேர் ஜியோகிராபி படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள், பூமி
எத்தனை பாகை சாய்வாக இருக்கிறது? வட அரைக்கோளம், தென்னரைக்கோளம், மத்திய கோடு, அகலக்கோடுகள், நெட்டாங்குகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி, அப்ப பூமியில எங்களுக்கு அதனுடைய என்ன தெரியும்? அச்சு, பூமியின் அச்சு பற்றி அது கொஞ்சம் 23 பாகை சாய்வாக இருக்கும் பிள்ளைகள். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல அவர்கள் ஒரு நடுவுல ஒரு கோடு கீறி இருப்பினும் டொட்ஸ் லைனால வருது பாருங்க. இந்த கோடு தான் உண்மையான வடக்கு. சரி, அப்படி உண்மையான வடக்குன்னு நாங்க சொல்றது ஒரு எங்களுடைய இந்த பூமியின் உண்மையான சரியான நேரான வடக்கு. அதை நாங்க உண்மை வடக்குன்னு சொல்றோம். ஆனா பாத்தீங்கன்னா பூமி கொஞ்சம் சரிஞ்சுதான் பிள்ளைகள் இருக்குது என்று சொல்லு. சரியா? அப்ப அதனால காந்த வடக்கு, பூமியில இருக்கிற காந்த வடக்கு, காந்தத்தை பாருங்க இப்படி சாய்வா வைக்கப்பட்டு. சரி, ஏன் அதை நேரா கீறி காட்டையில, காந்தத்தை இப்படி நேரா காட்டையில இப்படி சரிச்சு காட்டி இருக்கா? பூமி 23 பாகை சாய்வாக உள்ளது. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு பூமியின் உண்மை வடக்கும் காந்த வடக்கும் எப்படி இருக்கும் என்பதை வரைந்து காட்டுறதுக்காக உங்களுக்கு வினா தரப்படும். இது வழக்கமாக 2ஆம் தவணை பரீட்சைகள்ல காந்தத்தினுடைய புவி காந்தத்தில உண்மை வடக்கையும் காந்த வடக்கையும் இனங்காணுங்கள் என்று சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு ஒரு உண்மையான வடக்கு என்பது நேராக இருக்க வேணும், நேராக கீற வேணும் ஒரு கோடு. பாருங்க, அதுல காட்டப்பட்டு இருக்கு. இதுதான் ஒரு உண்மையான வடக்கு என்று சொல்றது. நேராக கீற வேணும் உண்மையான வடக்கு. அதில இருந்து கொஞ்சம் பாகை சாய்வாக எங்களுக்கு காந்த வடக்கு வந்து வரும். சரியா? இதுல இருந்து இது வந்து உண்மையான வடக்குன்னு சொல்லுவாம். சரியா? அதுல இருந்து ஒரு கொஞ்சம் பாகை சாய்வாக இது காந்த வடக்குன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இத வந்து கீறி காட்ட சொல்லி சேர்க்கிறது வடக்கு. சரி, இப்ப நாங்க இதுல இருந்து சில வினாக்களை எழுதி பார்ப்போம். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்களை திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு வினாவுக்கு போவோம். இன்றைக்கு நாங்க என்ன பார்த்தனாங்க? திசை காட்டிகள். திசை காட்டிகளை கண்டறிந்தது சீனர்கள். சீனர்கள் தான் திசை காட்டியை முதலாக கண்டறிந்து அதை பயன்படுத்த தொடங்கினார்கள். அப்ப திசை காட்டியானது யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமெண்டா கடல்ல பயணம் செய்பவர்கள், மாலுமிகள், மலை ஏறுபவர்கள், காடுகளுக்கு செல்பவர்கள், சில பேர் அந்த விமானத்துல பயணம் செய்பவர்கள், அவர்கள் எல்லாம் திசை காட்டியை பயன்படுத்துவார்கள். ஒரு எளிய திசை காட்டி ஒன்றை அமைக்கின்ற முறையை பார்த்திருந்தோம். அப்போ ஒரு எளிய திசை காட்டியை அமைக்கிறதுக்காக நாங்க ஒரு பெரிய தையல் ஊசி ஒன்றை எடுத்து அதை சட்ட காந்தத்துல தொடுகையுற செய்யப்பட்டு அந்த ஊசியானது தற்காலிகமாக ஒரு காந்தமாக மாற்றப்பட்டது. அந்த காந்தத்தை ஒரு தக்கையில அந்த ஊசியை குத்திட்டு சாதாரணமாக நீர்ல விடப்பட்ட போது அது மிதந்து வடக்கு தெற்காக ஓய்வடையும். ஆகவே நாங்க உருவாக்கினது ஒரு எளிமையான திசை காட்டியாக கருத முடியும். சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்த்தது திசை காட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறோம். எப்படி அந்த திசையை காட்டுது? ஒரு சட்ட காந்தத்தை சுத்தி வெவ்வேறு இடங்கள்ல வச்சு பார்க்கல அது வடக்கு திசையை நோக்கி தெற்கு திசையை நோக்கி திரும்புவதை அவதானிக்க முடியும். சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்த்த விடயம் காந்த புலத்துல அந்த காந்த விசை கோடு அப்படி இருக்கு.
அப்ப ஒரு சட்ட காந்தத்தை வச்சு நாங்க இந்த காந்த விசை கோடுகளை இலகுவாக இனங்காணலாம். ஒரு சட்ட காந்தத்துல இருக்கிற வடமுனைவிலிருந்து அம்புக்குறி வெளிநோக்கி வருவது போல இந்த கோடுகள் வரையப்படும். வெளிநோக்கி வருகிற கோடுகள்ல சிலது தென் முனைவை நோக்கி சென்று முடிவடையும். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா நன்றாக தெரியும். எல்லாம் தென்முனைவை நோக்கி வந்து சேரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்த்த விடயம்தான் புவிக்காந்தம். புவியிற்கு மிக அண்மையாக இருக்கிற காந்தத்தை நாங்க புவிக்காந்தம் என்று அழைக்கிறோம். பூமியில பூமிக்கு உள்புறமாக இருக்கிற சில உலோகங்கள் உருகிய நிலையில இருக்கிறதுனால அதன் மூலம் ஒரு காந்தம் இருக்கிற மாதிரி இந்த பூமியை நாங்க நினைச்சு கொள்றோம். அதுல பூமியானது என்ன செய்யுது? ஒரு புவிக்காந்தத்தை கொண்டுள்ளது என்று சொல்றோம். சரியா? அந்த புவிக்காந்தத்துல உண்மையான வடக்கும் இருக்கிறது, காந்த வடக்கும் இருக்கிறது. இப்போ உண்மையான வடக்கு என்று நாங்க சொல்றது இந்த பூமிக்கு நேராக ஒரு கோடு கீறினா வாரதுதான் உண்மையான வடக்கு. இப்ப காந்த வடக்கு என்பது பூமி சிறிது சாய்வாக இருப்பதனால இந்த காந்த வடக்கு மங்களுக்கு சிலது சாய்வானதாக காணும். சரியா? இப்ப இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்ல இருந்து நாங்க சில வினாக்களை பார்க்கலாம். எழுதி கொடுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவது, திசை காட்டி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? திசை காட்டி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இரண்டாவது, திசை காட்டி பயன்படும் சந்தர்ப்பம் இரண்டு தருக. மூன்றாவது, சட்ட காந்தம் ஒன்றில் காந்த திசை கோடுகளை வரைந்து காட்டுக. காந்த திசை கோடுகளை வரைந்து காட்டுக. நாலாவது, புவிக்காந்தம் என்றால் என்ன? பாருங்களே, முதலாவது, திசை காட்டி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? திசை காட்டிய யாரு முதல்ல கண்டுபிடிச்சது? திசை காட்டிய சீனர்களால கண்டுபிடிக்கப்பட்டது. இரண்டாவது வினாவை பாருங்க.
திசை காட்டி பயன்படும் சந்தர்ப்பங்கள் இரண்டு. அப்ப நாங்க திசையறி கருவி எங்கெங்க பயன்படும் என்று சொல்லி அதனுடைய இரண்டு சந்தர்ப்பத்தை எழுதினா போதுமானது. கடலில பயணம் செய்பவர்கள், மாலுமிகள், ஹம், விமானிகள், மலையேறுபவர்கள், அதுல காட்டுக்கு செல்பவர்கள், அவர்கள் யார் யார் பயன்படுத்துவார்களோ அந்த சந்தர்ப்பங்களை எழுதிக்கணும். அடுத்ததாக மூன்றாவது, சட்ட காந்தம் ஒன்றில் காந்த விசை கோடுகள். நாங்க படிச்சிருக்கிறோம் ஒரு நேரான ஒரு சட்ட காந்தத்தை கீறி அப்ப அதுல வடமுனைவையும் தென்முனைவையும் எஸ் என்று குறிக்க வரும். அதுல இருந்து நாங்க கோடுகளை ஆரம்பிக்கக்குள்ள வடக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியில போற மாதிரி அம்புக்குறி வர வேணும். அது எஸ்ல வந்து முடிகிற மாதிரியாக கோடுகள் வரையப்பட வேண்டும். நான்காவது வினா, புவி காந்தம் என்றால் என்ன? புவி காந்தம் என்று நாங்க சொல்றது புவிக்கு மிகவும் தன்மையாக காணப்படக்கூடிய காந்தம். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு விளங்கி இருந்தா நாங்க இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.